வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் காட்டு யானை ஒன்று இன்று அதிகாலை திடீரென வீதிக்கு வந்தமையினால் குறித்த வீதியினுடனான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. முருங்கன் பண்ணையின் பின் பகுதியினூடாக வந்த குறித்த யானை பண்ணையின் முன்பகுதிக்கு வந்து பண்ணையின் சுற்றுவேலியை உடைத்துக் கொண்டு மன்னார் முருகன் பிரதான வீதிக்கு வந்து சிறிது நேரத்தின் பின் வீதியை கடந்தது. இதனூடாக வீதியினூடாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் குறித்த யானை காட்டுப்பகுதிக்குள் சென்றது. கடந்த சில நாட்களாக மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் இரவு பகல் பாராது காட்டு யானையின் திடீர் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மக்களை அவதானமாக பயணிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகனில் உள்ள பாம்பேலியை உடைத்து கொண்டு வெளியால் வர முயற்சி செய்கின்றார். உடஞ்சிடா உடச்சார் மிக கட்டி பான் வாங்கி சாப்பிட்டவர் பானுக்குள் கண்ணாடி துண்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. மருதனார் மடத்தில் உள்ள கடையொன்றில் நேற்று வாங்கிய பானிலேயே கண்ணாடி துண்டு காணப்பட்டுள்ளது. குறித்த கடைக்கு சுண்ணாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்தே பான் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழா இடம்பெற்று வந்தது. நேற்றைய தினம் காலை தேர் திருவிழா இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் உள்வீதி வெளி வீதி உலா வந்தனர். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் தேரில் ஆரோகணித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க பஞ்சரித பவனி இடம்பெற்றது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு பச்சை சாத்தப்பட்டதை தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் ஆலயத்தில் எழுந்தருளியிருந்தார்கள். இன்றைய தினம் தீட்ச உற்சவம் இடம்பெறவுள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தி மன்னார் பிரஜைகள் குழுவுக்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று நேற்று தினங்காலை மன்னார் பிரஜைகள் குழுவில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் குழுவினருக்கும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மாகாஸ் அடிகளாருக்கும் இடையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது வடக்கு மாகாண கடல் தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் NM ஆலமும் கலந்து கொண்டிருந்தார். நாங்கள் நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு புதிய நாங்கள் பெரிய வேலை செய்தோம் சந்திப்பு கதைச்சு கதைச்சு அதுக்கு பிறகு மீட்டியில் போட்டு அடையாளம் காணப்பட்ட பிரச்சனை ஒன்று வந்து காற்றாலை உயர்மின் திட்டம். அது திட்டங்கள் சொல்லுவோம், ஒரு ஆள் இல்லை, 4 பேருக்கிட்ட அதை செய்யறாங்க. திட்டம் வந்து கனியம்மன் அகழ்வு திட்டம் என்ற திட்டங்கள், அதுவும் கம்பெனிகள் செய்யுது. அடுத்த வந்து காணி அபகரிப்புல தனியார் பழைய உறுதிகள், இந்த வாழையடி வாழியா இருந்தாக்கிற உறுதியில் அதை பொய் உறுதி எழுதி தனியார்கள் பறிக்கிறாங்க. அது அரசாங்கத்திலேயே அவங்களும் கண்மூடியிருந்தாங்க. அரசாங்கமும் தங்களுடைய தேவைன்னு சொல்லி பல திட்டங்களுக்காக மக்களிருந்து காணிகளை, மக்கள் பாவித்த காணிகளை அடையாளப்படுத்துகிறாங்க. இதுவரைக்கும் எங்களோட மாவட்டத்தில் 4000 குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்குது. அப்ளை பண்ணிக்கிறாங்க GI, அவங்களுக்கு காணி கொடுக்குற காணி இல்லை. ஆனால் ஃபாரஸ்ட் வந்து கண்டு போடுது, அரசாங்கம் தேவைகள் காணி எடுக்குது. ஆனால் இவங்களுக்கு காணி 4000 பேர் 800 பொடியங்க பிள்ளைகள் காணிக்கு கேட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க தங்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கு. அதுக்கு ஒரு காணி கொடுக்க காணி இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லாத விதத்தில் ஒரு இல்லீகலான திரைமறைவான திட்டங்களை காணிகளை ஒதுக்குறாங்க. இது 3வது திட்டம். மற்றது காடடி மரங்கள், பெரிய மரங்கள் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே எங்களோட 20 வருஷம் வளர்ந்து இருக்கிற பல மரங்களாம் வெட்டுறதுக்கு இருக்காங்க. மற்றது கண்ணாப்பத்தை, சுற்றி இருக்கிற கண்ணாப்பத்தையெல்லாம் வெட்டுறாங்க. யார் ஒரு கேட்கிறேன். 5வது இந்த இளையோருக்கு, பட்டதாரிகளுக்கு ஒரு ஒழுங்கான வேலை திட்டங்கள், வாழ்வு சம்பந்தமான தொழிற்பயிற்சிகள், அவங்களுக்கு சுயதொழில் ஆரம்பிப்புக்கான இந்த உதவிகளும் இல்லை. ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக மன்னார் மாவட்டம் அடையாளம் காட்டுற ஒன்று இருக்கு. அவங்களுக்கு அடிமாடாக வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு கனவரம் இப்போ இல்லை, கனவரங்களாக இருந்தது. நான் 5வது 6வது பார்க்கலாம். பாடசாலையில் மிகப்பெரிய குறைபாடு கொழும்புல இருக்கிறது, புத்தளத்தில் இருக்கிறது, சிலாவ பக்கம், கோட் பக்கம், அந்த இருக்கிற பாடசாலைகளை எடுத்து மன்னார் இருக்கிற பாடசாலை பார்த்தா 30 விதமான வளங்களோடு தான் இருக்குது. அங்கே 100 விதம் நிறைவாயிருக்கு. அப்போ இந்த எங்களோட மக்கள் அப்படியான ஒரு இது இருக்கா. அதிகமான பாடசாலையில் மண்டபங்கள்லாம் இல்லை, இதில் கிடக்கு நிகழ்ச்சி நடக்குது. அதை அப்படி கிடக்கிறதுக்கு என்ன இது இருக்கு, அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ பாடசாலையில் வந்து பௌதிக வளங்கள் இல்லை, கட்டடங்கள் இல்லை, அதுகள் இருக்கு. அதே நேரத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அதை பற்றி யாரும் நினைக்கிறது கதைச்சிட்டா, அவர் ஆசிரியர் இங்கே கொண்டுட்டா அவர் அரசியல்வாதிகளை பிடிச்சி மாற்றம் எடுத்து போயிடுவோம். அது 6வது மிகப்பெரிய. மற்றது 7வது வந்து இந்தியா இழுவைப்படல். அது வழியாக தடுக்கலாம், பேச்சுவார்த்தை மூலம் வழியாக அது இல்லாமல் செய்யலாம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு யார் இறங்குறது, என்ன மாதிரி இறங்குறது, அந்த திட்டம் ஒரு தட்டி திட்டம். நாட்டு நாங்கள் வாரோம், கதைக்கிறதுக்கு நாங்கள் வாரோம், திட்டத்தோடு வாரோம். விவசாய நவீனமயமாக்கல் செயற்திட்டத்தின் கீழ் களுவாஞ்சிக்குடி பகுதியில் 150 விவசாயிகளுக்கு ரெட் ஏஞ்சல் வர்த்தகத்தினுடைய மாதுளை செய்கையில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த செயற்திட்டத்தின் கீழ் குறித்த விவசாயிகளுக்கு மாதுளை பிறப்பயிர் தொடர்பிலான பல பயிற்சிகளும் விளக்கங்களும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இதை என்ன சொன்னா கண்டுகள் செத்து கொண்டு வருமானு சொன்னா இதை உருவாக்கலாம் சரியானே. அப்ப அதுக்கு முதல்ல வெட்டி இந்த இதெல்லாத்தையும் அகற்றிடணுமா சரியானே. வெட்டி அகற்றி போட்டு தானே நீங்க அதுல கண்டு வைக்கிறது போகணும் சரியா. இப்படியான இந்த இப்படி காஞ்சி இருக்கிறது நீங்க வெட்டி ஆகட்டணும் சரியானே. வெட்டி ஆகிட்டு இப்ப இதுல உங்களுக்கு இந்த ஒன்றில் செய்து காட்டுவோம் சரியா. சார் வீல் ஷோ தி டேக் திஸ் ஒன். அதுக்கு முதல்ல இந்த இது காஞ்சி வரதுல நீங்க வெட்டி எடுக்கணும். இங்க நிறைய செத்து வருது. Damage finally we can keep more time. என்னடி சொன்னா டைபேக் Only remove the dieback plant, better to remove the better portion also. வெட்டக்குள்ள என்னன்னு சொன்னா இப்ப இந்த காஞ்சி வருதானே பச்சை பகுதியும் இருக்கணும். நீங்க சரியா காஞ்சி காஞ்சியோட விடத்தோட விட்டி போட மட்டும் அரிக்க விடப்படாது. அதுல பச்சை பகுதியோட வெட்டினா தான் கீழுக்கு தாண்டி போகாது.
இது இப்போ வெட்டுற டைமில் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். என்னுடைய இதில் அந்த கிளஸ்டரிங் வந்து கொத்து இருக்குது. இந்த கொத்துகள் இருக்கக்கூடாது. அந்த சின்ன பிராஞ்ச் எடுத்து நீங்கள் இடைக்கிடையே இருக்கிற அந்த இதுகளை வெட்டணும். பெஞ்சு தடிப்பு குறைஞ்சி எல்லாம் வெட்டுறோம். இல்லை அது இப்போ நீங்கள் நெருக்கமான வளரக்கூடியது இருக்கு. ஒன்று அப்படி இதில் வெட்டி கந்துகள் முழுதும் வெட்டணும். அண்டைக்கு வந்தவங்க சொல்லிட்டு போனேன். இப்போ வெட்டவனாதான் இல்லை இப்போ வெட்டணும். அதுதான் இப்போ வெட்ட மாதிரி விடக்கூடாது. இப்போ இந்த பிராஞ்சில் சேர் செய்து காட்ட போகிறாரு. நீங்கள் மற்ற ஒன்றில் செய்யணும். சரியானே? இது நாங்கள் இப்போ இதை வைக்கிறதால இது ஒரு ஷேப் மெயின்டைன் பண்ணலாம். இது கொஞ்சம் மேலுக்கு வந்தது தானே. நான் வெட்டக்குள்ள நல்ல பிராஞ்ச் இருக்காண்டு இங்கே விடத்தை வெட்டி இந்த இதை இல்லாமல் இருக்கிறதில்ல. உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம முள்ளுகளை எப்படியானதுகளை கொஞ்சம் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். மற்ற நாங்கள் எடுக்கக்குள்ள we need 15 centimeter length, no sir. From the, if you want, they can calculate from this 15 centimeter. And நீங்கள் இதில் செய்யலாம். இதில் 1 centimeter நீளத்துக்கு அந்த பழமை வட்டி. But this type of branches are not so good. இதில் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. பாருங்க நம்மளோட வாமசில் இப்போ போன வந்தோடய வரலாம் போய் வந்தோடய இப்போ எவ்வளோ குயிக்காக வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்கில் எல்லாம் படியாக தெரியுது. மற்ற இதில் கிடைச்சி 5 கண்டு நான் இருக்கலாம். சரியா 5 கண்டு நான் உருவாக்கலாம் இந்த மரத்தில். வட்டியாக நீங்கள் சரியான இதில் சரி எந்தெந்த கட்டோடும் எதிர்காலத்தை எப்படி மரம் வரணும் நான் டிசைட் பண்ணி வெட்டிட்டு வந்தால் சரி. மற்றவங்க கூட இதில் ஃப்ரேமும் படியாக வந்துடும். இல்லை ஒரு 2 மாதம் It is better to like this. Very clearly we can remove. Then whatever the cambium we have to remove. அதை மேலுக்கு ரெண்டா பட்டைக்கும் இடையில அந்த ஒரு பழுவழுப்பு இருக்கு தானே, அதையும் பழிச்சு எடுக்கணும். சரியானே? என்ன இல்லாட்டியா கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு அந்த கேம்பியம்ன்றது மற்ற 2 பட்டையும் இணைச்சு விட்ரும். சரியானே? அந்த 2க்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். எடுக்கணும் கால் எடுத்தா ஜாழ் வடமராட்சி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதில் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் அன்னராசா அன்னலிங்கம் கருத்து தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்வரும் நாட்களிலே வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் அறிகின்றோம். எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 50,000 குடும்பங்களை பிரதிப்படுத்துகின்ற 2 லட்சம் மக்கள் சார்பாக ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது 2016ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் திகதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தபோது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்திய தலைநகர் புதுடில்லியிலே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. எனவே இந்த வருடத்தின் முற்பகுதியில் கூட ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது கூட மாவட்ட செயலகத்திலே கடற்தொழிலாளர்கள் ஆவலாக எதிர்பார்த்திருந்தனர் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு பெறலாம் என்று. ஆனால் ஜனாதிபதி 2 நிமிடம் கூட மீனவர்களை சந்திக்காது சென்று விட்டார். அது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இருந்தாலும் கூட நாளை 24, 25ஆம் திகதிகளிலே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் வேண்டுவது, தற்பொழுது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்காக இந்திய பாரத பிரதமரோடு ரணில் விக்ரமசிங்கே பேசி யாழ்ப்பாணம் வருகை தரும் போது எங்களுடைய தீர்வை அல்லது எடுத்த முயற்சியை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இந்த பிரச்சினை தற்பொழுது இந்தியாவிலே தடைக்காலம் ஆரம்பித்திருப்பதனால் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையிலே ஒரு சிறிது இடைவெளி ஏற்பட்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு இந்தியாவிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவு செய்து மீனவர்கள் இலங்கை கடலிலே மீன்பிடிக்க வருவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த வடக்கு கடற்றொழிலாளர்கள் இலங்கை அரசாங்கத்தினாலும் அல்லது இலங்கை ஜனாதிபதியினாலும் புறக்கணிக்கப்படுகிறாரா அல்லது புறக்கணிக்க எத்தனிக்கின்றார்கள் என்று கேட்டால், கடந்த யுத்தம் முடிந்ததில் இருந்து இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையால் வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, கடல் சூழல் பாதிக்கப்படுகிறது. இதுக்கு தீர்வு தாருங்கோ என்று கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போது கூட இலங்கை அரசாங்கம்
பாராமுகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றத்துக்கு பிற்பாடு வடக்கு கடற்றொழில் சமூகம் 20க்கும் மேற்பட்ட போராட்டங்களையும் பல மகஜர்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியும் சரி ஜனாதிபதியினுடைய பணிக்குழாமும் சரி இன்று வரை பதிலளிக்காமல் மௌனமாக இருக்கிறது. எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. நாங்கள் வடக்குக்கு வருகிற ஜனாதிபதியை வேண்டுவது, நாங்கள் இலங்கை மக்களா அல்லது நீங்கள் எங்களை இலங்கை மக்களாக அங்கீகரிக்கவில்லையா? எங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு பெறவில்லையா? ஏன் நீங்கள் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே மௌனம் காக்கிறீர்கள்? உங்களுடைய மௌனத்தை எங்களுக்கு பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது. ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒரு இறமையுள்ள நாட்டிலே கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து எங்களுடைய பாதிப்புகளையும் எங்களுடைய வலிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருந்து கூட நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். நாங்கள் கேட்பது உங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கு 2ஆம் கட்டம். எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து நாங்கள் வாழக்கூடிய வழியை நீங்கள் ஏற்படுத்துங்கள். உங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அபிவிருத்தி என்ற மாயையை செய்து கொண்டு வடக்கிலே ஒரு சமூகத்தை கடலை விட்டு அந்நியப்படுத்தும் செயல்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்கிறாரா என்று எங்களை கேட்க தோன்றுகின்றது. ஏனென்று கேட்டால் அனுப்பின கடிதத்துக்கு பல பதில் இல்லை. வடக்கிலே மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மீனவர்கள் பிரச்சனை இருக்கிற போது அதை கண்டுகொள்ளாமல் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் என்றால் இவர் மக்கள் மீது அக்கறை இல்லையா? அல்லது நாங்கள் இலங்கை மக்கள் இல்லையா? ஆகவே ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு 2016ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி டில்லியிலே எட்டப்பட்ட தீர்வின் அடிப்படையிலே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வடக்குக்கு வரும்போது அதற்குரிய ஆவணையை செய்ய வேண்டும் என்று 2 லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் மரியாதைக்குரிய ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை வேண்டுகின்றோம். இல்லையேல் நீங்கள் எங்களை இந்தியாவோடு இணைச்சு விடுங்கள். நாங்கள் இந்தியாவிடம் இருந்து எங்களுக்கு தீர்வை பெறுகிறோம். அல்லாட்டி இந்த பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாவிட்டால் நீங்கள் வடக்குக்கு வரும்போது அதை வடக்கு கடற்றொழில் சமூகத்திடம் நீங்கள் ஒப்படையுங்கள். நாங்கள் அதை ஏற்று இந்தியாவோடும் தமிழ்நாட்டோடும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவோடும் பேசி நாங்கள் இதுக்கு முடிவுக்கு வருகிறோம். எனவே மன்றாட்டமாக ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர வேண்டும். இல்லையேல் எங்களிடம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஆணையை நீங்கள் யாழ் மாவட்டத்தில் வழங்க வேண்டும். வெறுமனே அபிவிருத்தி என்ற மாயையை நீங்கள் கொண்டு வந்து வடக்கிலே காட்டுவது போல் காட்டி கடற்றொழிலாளர்களையும் கடலையும் அந்நியப்படுத்துகிற செயல்பாடும் எங்களை கடலை பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்கின்ற செயல்பாடும் ஜனாதிபதி தலைமையிலே தான் மிக மோசமான செயல்பாடு வடக்கிலே நடைபெறுகிறது. கடந்த ஜனாதிபதிகள் இருந்த காலங்கள் கூட வடக்கு கடற்றொழில் சமூகம் இப்படியான பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவில்லை. இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.